மிகுந்த ஒரு தொல்பொருள் ஆராய்ச்சி அதிகாரியாக வந்து பிரிட்டனிலிருந்து வந்து அவர்கள் சிறப்பாக தொல்பொருள் ஆராய்ச்சியை செய்த நேரத்தில் இந்த நாகரிகம் என்பது திராவிட நாகரிகம் என்பதை தன்னுடைய ஆளுமை திறத்தால் மட்டுமல்ல ஆய்வு திறத்தாலும் சிறப்பாக செய்து வேதகால நாகரிகத்தை விட முன்னாலே ஏற்பட்ட மிகப்பெரிய பழம்பெரும் நாகரிகம் திராவிட நாகரிகம் என்ற உணர்வை ஹரப்பா, மொஹஞ்சதாரோ, ஹரப்பா போன்ற நகரங்களிலே அப்போதே கட்டுமானங்களும் அதே போல் சாக்கடைகள் என்று சொல்லக்கூடிய அந்த மிக ஓரோடைகளையும் அமைத்து நாகரிகம் என்பதற்கே முதல் பொருள் தந்த ஒரு வடிவான ஒரு தத்துவம் அங்கே அதற்கான சான்றாண்மணிகள் அத்தனையும் கிடைக்கின்றன என்பதை எடுத்து சொன்ன சர் ஜான் மார்ஷல் அவர்களுடைய 150வது பிறந்த நாள் என்று அந்த 150வது பிறந்த நாளாகிய இந்த நிலையிலே அதற்கு அதை உணர்ந்து திராவிட மாடல் ஆட்சியினுடைய ஒப்பற்ற முதல்வரான நம்முடைய முதல்வர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்ற பெருமையோடு அவர்கள் உச்சரிக்கக்கூடிய நம்முடைய பெருமைக்குரிய திராவிட மாடல் ஆட்சியினுடைய முதல்வர் அவர்கள் அவருக்கென்று இங்கே சிலை எடுத்தார்கள். சிலை எடுக்க வேண்டுமென்று ஆய்வாளர்களும் இலக்கிய தோழர்களும் சொன்னார்கள். வரலாற்று ஆசிரியர்கள் வற்புறுத்திய நிலையிலே அதற்கு அறிவிப்பு கொடுத்தது மட்டுமல்ல, சொன்னதை செய்வோம் என்று மிக தெளிவாக காட்டக்கூடிய வகையிலே இந்த சிலையையும் சிறந்தார்கள். அது பாராட்டி வரவேற்க உரிய ஒன்றாகும். அது மட்டுமல்லாமல் அண்மையில் 2 நாட்களுக்கு முன்னால் திராவிட மாடல் ஆட்சி தொடர்ந்து போராடி கொண்டு வந்த ஒரு செய்தி, கீழடி நாகரிகம் என்பது திராவிட நாகரிகத்துக்கு உடன்பாடான ஒன்று மட்டுமல்ல, அது முன்னேற்ற செல்லக்கூடிய ஒன்று என்பதை தெளிவாக காட்டியிருக்கிறார்கள். அந்த நாகரிகத்தினுடைய அறிக்கைகள், அதற்கு கிடைத்த தரவுகள், இவைகளையெல்லாம் அதை பற்றிய அறிக்கையை வெளியிடக்கூடாது என்று ஒன்றிய அரசு, RSS, பிஜேபி, மோடி அரசு திட்டமிட்டு அதனை வெளியிடாமலே வைத்திருக்கிறார்கள். அதற்கு யார் ஈடுபாடோடு இருக்கக்கூடிய அதிகாரிகளையும் தொல்லை கொடுத்து மாற்றி பல தொல்லைகளை கொடுத்து கொண்டிருக்கிற நேரத்தில் 8 இடங்களில் மேலும் அகழ்வாய்வு ஆராய்ச்சி தோண்ட வேண்டும் என்று கேட்டதையும் மறுத்து வைத்திருந்தார்கள். தொடர்ந்து முதலமைச்சர்களுடைய போராட்டத்தினாலே அதற்கு அனுமதி கிடைத்து அதை நேற்று முதலமைச்சர் அவர்கள் தெளிவாக்கியிருக்கிறார்கள். 8 அகழ்வாராய்ச்சி நடந்தால் மட்டும் போதாது, அந்த கீழடி அறிக்கையும் வெளியாக வேண்டும், வெளியிடப்பட வேண்டும் என்பதை வலியுறுத்தி இருக்கிறார்கள். எனவே சர் ஜான் மார்ஷல் அவர்களுடைய 150வது ஆண்டு பிறந்தநாள் விழாவிலே அவரை சிறப்பிக்கின்ற போது இதுவே எங்களுடைய அடுத்த கோரிக்கையாக மட்டுமல்ல, அடுத்த போராட்டமாகவும் வெளியிட வேண்டும் என்பது தெளிவாக வடிவெடுக்கும். அவ்வளோதான். நன்றி.